வணக்கம் நண்பர்களே. ஸோ இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் டே 3 அட் எக்பாஸ்டன் ஒரே ஆரவாரமா நடந்து முடிஞ்சுது. ஸோ அதை பத்தி ரிவ்யூலாம் நான் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோல ஸ்பெசிஃபிக்கா நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் யாரை பத்தினா இட்ஸ் ஆல் அபவுட் முகமது சிராஜுங்க. பிளஸ் ஆகாஷ் தீப்போட ஸ்பெல்லை பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டே ஸ்டார்ட் ஆனோடனே வந்து பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுத்தாரு சிராஜ். ஓகே, இங்கிலாந்து வேற அண்டர் ட்ரபிள், அங்கிருந்து 300 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் ஜேமி ஸ்மித்தும் ஹாரி ப்ரூக்கும் வச்சு செஞ்சிட்டாங்க இந்தியன் போலர்ஸ். பட் ஸ்டில் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அந்த 587 அடிச்சதுனால ஒரு சின்ன குஷன் இருந்துச்சு. இன் ஸ்பைட் ஆஃப் தெம் ஸ்கோரிங் 300 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். அதுக்கப்புறம் சூப்பரா கம்பேக் ஆனாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் முகமது சிராஜ் தான். 6 விக்கெட்ஸ் எடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு பாட்டா விக்கெட், அதாவது பேட்டிங் விக்கெட்ல 6 விக்கெட்ஸ் எடுத்து ஜஸ்ட் 78 ரன்ஸ் கொடுத்ததெல்லாம் அன்பிலீவபிள் எஃபர்ட்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா சிராஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தாகணும். ஏன்னா அண்டர் பிரஷர்ல தான் இந்த மேட்ச்ல அவர் வந்தாரு, டெலிவர் பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியும். வித் ஆப்சன்ஸ் ஆஃப் ஜஸ்பிரீத் பும்ரா. ஒரு பக்கம் ஆகாஷ் தீப், அவரும் பாத்தீங்கன்னா 4 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அந்த பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுக்கிற அந்த ஒரு திறமையும் ஸ்கில்லும் ஆகாஷ் தீப் கிட்ட நிறைய இருக்கு. இன்னைக்கு இந்தியா நல்ல சிச்சுவேஷன்ல இருக்காங்கன்னா அதுக்கு சிராஜ் அண்ட் ஆகாஷ் தீப் ஒரு முக்கியமான காரணம்.